கிணத்த காணோம் என்கிற வடிவேல் டயலாகிற்கு ஏற்ப கோவையை அடுத்த குறும்பபாளையத்தில் பஸ் ஸ்டாப்பையே காணோமாம். எங்கடா அந்த பஸ் ஸ்டாப்புன்னு தேடி பார்த்தா தான் தெரியுது, க்ரீன் மேட் போட்டு பஸ் ஸ்டாப்பை முழுசும் மூடி வச்சுருக்காங்கன்னு. 1997 கட்டப்பட்ட இந்த பஸ் ஸ்டாப்பு பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பஸ் ஸ்டாப்பாக இருந்தது. இப்போது குறும்பபாளையத்துக்கு பக்கத்தில் கல்லூரி, பள்ளி மற்றும் தொழில் நிறுவனங்கள் இருக்கிறதுனால இந்த பஸ் ஸ்டாப்பை பயணிகள் பலரும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. தினமும் 500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பஸ் நிறுத்தத்தில் இருந்து பஸ் ஏறி போகிறாங்க. இது வெளியூர் போகிற பஸ்களும் நின்று போகக்கூடிய ஒரு முக்கியமான பஸ் நிறுத்தம். அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட் ரோட்டில் இருந்து மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு முதல்வர், கவர்னர் போன்ற பல விஐபிக்கள் இந்த சாலையை தான் பயன்படுத்திக்கிட்டு வராங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து இப்போ ஒரு 10-20 நாளாக பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருக்குது. இது ஒரு வெயில் காலமாக இருக்குது. வெயில் காலத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஏன் இப்படி பயன்படுத்துகிறான்னு நாங்கள் தலைவர்கிட்ட கேட்டோம். அவர் சொன்னார், இங்கே ஒரு பிச்சைக்கார வந்து மனநோயால் பாதிக்கப்பட்ட வந்து இங்கேருந்து பெண்கள் வரும்போது ஒரு இதாக அசிங்கமாக பண்ணிவிட்டு இங்கே டாய்லெட்டு, யூரின் போகிறதுனால அவரை அப்புறப்படுத்தணுங்கிறதுக்காக அது கட்டி வச்சிருக்கேன்னு சொன்னார். இல்லை, ஒரு ஆள் மட்டும் எல்லாம் உட்காருவாங்க, நிற்பாங்க, உள்ளே நிற்பாங்க. ஆனால் ஒரு ஆள் படுத்துட்டு இருந்தார், ஒருத்தர் முடியாத ஆள், ஏதோ வீடு வசதி இல்லாத இருப்பாங்க. ஆனால் இப்போ இல்லை, அவர் இருக்காருன்னு இடிச்சிட்டாங்களே என்ன தெரியலைங்க. ஏதோ இது ஹைவேஸ் போது எடுக்கிறாங்கன்னு சொல்லி இடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, யாரென்ன கேட்டால். இந்த பஸ் ஸ்டாப்பில் பயணிகள் உட்கார்றதுக்கு வசதி இல்லாமல் மூடி வச்சிருக்கிறதுனாலையும் வெயிலில் நின்று பயணிகள் பஸ் ஏறுறதுனாலையும் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க. என்னங்க, வெயிலில் நின்று தான் ஆகணும். வெயிலில் நிற்கும் போது நம்ம டென்ஷன் ஆகும், கஷ்டமாக இருக்கும், நிற்க முடியாது. வேலைக்கு போனால் அவசரத்தில் டென்ஷன் ஆகும். பஸ்ஸு கிடைக்கல, இன்னும் பஸ்ஸு வரலையா, டைம் சரியாக பஸ்ஸு வராதுங்க. இங்கே ரூட்டு வண்டி வருவாங்க, லோக்கல் வண்டியெல்லாம், டவுன் வண்டியெல்லாம் சீக்கிரம் வராதுங்க. அவங்க இஷ்டத்தான் வருவாங்க. ஒரு 8-8:30 மணி ஆயிடுச்சுன்னா பஸ்ஸு வரதே கஷ்டம். 9 மணி ஆச்சுன்னா 10:30 தான் பஸ்ஸே வரும். வேலைக்கெல்லாம் போக முடியாது. அடுத்த ஸ்டாப், பக்கத்து ஸ்டாப் கொஞ்சம் தூரம்னா நடந்தே தான் போக வேண்டியதாக இருக்குது. வெயிலில் கஷ்டமாக தாங்க இருக்குது. நாங்கள் நிற்கிறத விட குழந்தை நிற்கும், பெரியவங்க நிற்பாங்க, நாங்கள் கூட விடுங்க, வயசானவங்களாம் நிற்பாங்களா, அவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். இதை பற்றி பேரூராட்சி நிர்வாகத்திடம் கேட்டப்போ, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, போதை ஆசாமிகள் அந்த பஸ் ஸ்டாப்பில் அசிங்கம் செய்கிறதுனாலையும், போதை ஆசாமிகளால் பொதுமக்களுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்றதுனாலையும் இந்த பஸ் ஸ்டாப்பை மூடி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெயில் காலத்தில் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டை பயன்படுத்துகிற தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வந்து சுற்றியும் காலேஜுக, ஒர்க் ஷாப்புக, பவுண்ட்ரிக நிறையா இருக்குது. இங்கே இப்போ நிறைய ஜனங்கள் வந்து வெளியூர்லேருந்தெல்லாம் வந்து இங்கே பஸ் ஸ்டாண்டு கிட்டத்தட்ட 1000-1500 பேர் பக்கமாக டெய்லி யூஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் தான் தோணுது. ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுமே, கொடுத்தா தானே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும்.